புதினா. Okay, lemon juice ready. Yummy. சோயா பால்ஸ் ஃப்ரை செய்ய போறேன். அந்த சோயா பால்ஸ் இன்கிரிடியன்ட்ஸ்லாம் என்னென்னன்னு பார்ப்போம். சோயா பால்ஸ், அதுக்கப்புறம் சால்ட், அதுக்கப்புறம் சில்லி பவுடர், அதுக்கப்புறம் கரம் மசாலா பவுடர், அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் பவுடர், அதுக்கப்புறம் நம்ம கிட்ட ஆயில் இருக்கு. இப்போ சோயாவை தண்ணியில ஊற வைக்க போறோம். அது ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும். இப்போ நம்ம 10 மினிட்ஸ் கழிச்சு ஊறிடுச்சு. இப்போ சோயா இப்போ வந்து இதை நம்ம புளிஞ்சுக்கிறோம். இப்போ எடுத்துக்கிட்ட சோயா பால்ஸ்ல நம்ம வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ண போறோம். சால்ட் இப்போ ஆட் பண்ண போறோம். கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ண போறோம். இப்போ வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு நம்ம ஆட் பண்ண போறோம். இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஆயில ஹீட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம சோயாவை பொரிக்க போறோம். சோயா நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இதை டேஸ்ட் பண்ணி பார்க்க போறேன். சூப்பராக இருக்கு. உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, பாய். நான் அனமித்ரா பேசுறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது கோதுமை அல்வா. ஃபர்ஸ்ட் நம்ம கோதுமை நல்லா கரைச்சி தண்ணியாக கரைச்சிக்கோங்க. அடுத்து நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம கரைச்சி வச்சிருக்கிற கோதுமையை உள்ளே ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். இல்லாட்டி கட்டி வச்சிருச்சுன்னா நல்லாவே இருக்காது, ஒட்டிக்கிறோம். அதனால் நீங்கள் கட்டி வைக்காமல் இது பண்ணணும். இந்த மணி நல்லா கட்டி வைக்காமல் இது பண்ணால் தான் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் சீனி ஆட் பண்ணிக்கணும். சீனி போட்டுட்டு நல்லா கலரிட்டு அடுத்து நெய் ஆட் பண்ணிக்கணும். 2 தடவை நெய் ஆட் பண்ணால் சூப்பராக இருக்கும். நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் விடாமல். பாருங்கள், விழு விழு விழுன்னு எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள், சுவையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அல்வா தயார். எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.